ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அகில விளாக் சேனலுக்கு திரும்ப பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஸ்டார்ட் யூடியூப் சேனல், எப்படி இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 2016 யூடியூப் அப்படிங்கிறத பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இந்த சேனல் இல்லாமல் இந்த ஒரு சேனல் எனக்கு இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 100K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்படி பண்ணி தான் என்னோட சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது கிரியேட்டர் ஆன் த ரைஸுக்கு வந்துச்சு. ஸோ அந்த கிரியேட்டர் ஆன் த ரைஸுக்கு வரத்துக்கு நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வீடியோ இருக்குது. அது நிறைய வேலை பார்த்துருக்கேன். என்ன யூடியூபோட அல்காரிதம் என்னன்னு படித்து அல்காரிதத்துக்கு தேவையான வீடியோஸ் ரெடி பண்ணி எந்த வீடியோ பண்ணால் எப்படி ரீச் ஆகும், என்ன எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிறது எல்லாத்தையும் 1 month ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த சேனலில் ஒர்க் பண்ணேன். கிரியேட்டர் ஆன் த ரைஸ், அதாவது ட்ரெண்டிங் டேப்பில் நம்ம போயிட்டோம். இந்தியா ஃபுல்லாகவே நம்மளோட சேனல் அப்படிங்கிறது ட்ரெண்டிங் ஆகுது. ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ இருக்குது. ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு மித்து என்னென்னா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கே வந்துட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ உண்மை அது கிடையாது. ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இதில் ஒரு போனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. எப்படி சீக்கிரமாக நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தர போகிறேன். முதல்ல யூடியூபர் அப்படின்னு வந்தால், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா யூடியூபர் அப்படிங்கிறது ஒரு நம்ம ஃபுல் டைமாக பண்ணலாங்கிற அளவுக்கு நிறைய பேர் தமிழ்நாட்டிலே இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. முதல்ல எப்படி நம்ம இந்த மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம், எப்படி இது வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் இருக்கணும், இல்லைனா இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு டெக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இல்லை வேறு ஏதாவது இன்ஜினியர் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது ஃபார்மிங் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா கேட்டகரியுமே இருக்குது. உங்களுக்கு என்ன கேட்டகரி இருக்கும் அதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான வீடியோ நம்மளால் ஃபோன்லேயே எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இன்னும் முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, நம்ம போடுற கண்டென்ட்டோட ஆடியன்ஸ் யார் அப்படின்னு பார்த்துக்கணும். நம்ம ஒரு கண்டென்ட் போடுறோம்னா அது எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகும், இது யார் யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத தெளிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சேனல் சீக்கிரமாக ஓடும். முதல்ல ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே யூடியூப் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டாக இருக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் மற்ற வீடியோஸ்லாம் பார்க்க முடியும். நிறைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ரெகுலராக இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க. இதை வந்துட்டு யூடியூப் சேனலாக மாற்றி விடணும். அதே மாதிரி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணணும். ஸோ இது 2 விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. அது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்துட்டு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னை கேட்டிருந்தீங்கன்னா நான் யூடியூபர் ஆகணும்னா நீங்கள் நார்மலான ஃபோன்லேயே நார்மலாகவே எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு ஹெவியான காம்படிஷன் அப்படிங்கிறது இதில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதனால் நீங்கள் உங்களோட கியர்ஸ் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற குவாலிட்டி, அதாவது இந்த கேமரா குவாலிட்டியாக இருக்கட்டும், உங்களோட ஆடியோ குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுலேயும் இந்த ஆடியோ குவாலிட்டி அப்படிங்கிறது வீடியோவை விட ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் கேமரா குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் என்ன வழி அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபாட், ஸ்மால் ட்ரைபாட் தான். இது அரௌண்ட் 200 சம்திங் தான் இருக்கும். லோக்கல் ஸ்டோரில் கேட்டிங்கனாலே தெரியும். இது நார்மலான ஒரு மொபைல் மினி ட்ரைபாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நீங்கள் வந்து லோக்கலில் வாங்கிக்கலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக்காக இருக்கும், ஒரு ஸ்டேபிளாக உங்களோட வீடியோ இருக்கும். எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கும்போது இன்னும் உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும். யாரோட ஹெல்ப்பையும் நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. இது இல்லை அப்படின்னா நீங்கள் யாரையாவது தேட வேண்டிய அவசியம் இருக்கும். நீங்களாவே டிஐவையும் பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஆகிற செலவு பார்த்தீங்கன்னா இதுவே பார்த்தீங்கன்னா வெறும் 200 தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வாங்கிக்கலாம். இது தனியாக கிடைக்கும். அட் த சேம் டைம் இதுவும் கிடைக்கும். இது வந்துட்டு மொபைல் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது தனியாக கிடைக்கும். இதை வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாகவே மாற்றிக்க முடியும். ஸோ இது வந்து லாக்கில் இருக்குது. திரும்ப ஓப்பன் பண்ணிட்டோன்னா இதை வந்து நம்ம நல்லா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி ஒரு ட்ரைபாட் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது இல்லாமல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு கொரில்லா பாட் வச்சுருக்கேன். ஸோ அதுதான் மவுண்ட் பண்ணி வீடியோ அப்படிங்கிறது எடுத்துகிட்டு இருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்கிறத விட இது மேண்டட்ரியான ஒரு ப்ராடக்ட். ஸோ இதை வந்துட்டு இந்த 3 லெக்கையுமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து செட் பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மொபைலை வந்துட்டு இதை தூக்கிட்டு வந்து லாக் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராடக்ட். செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மைக் கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி தான் ஆகணும். லேவியார் மைக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மைக் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் உங்களோட ஆடியோ வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களோட ஆடியோங்கிறது கிளியராக கேட்கும். எக்ஸ்டர்னலாக நீங்கள் ஒரு மியூசிக் ஆட் பண்ணும்போதும் இந்த ஆடியோவில் வந்துட்டு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆடியோ அப் பண்ண முடியும், டவுன் பண்ண முடியும். கண்டிப்பாக அவுட்டோரில் எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக மைக் அப்படிங்கிறது கண்டிப்பான ஒரு விஷயமாக இருக்கும். இண்டோரை பொறுத்த வரைக்கும் கூட ஓகே. அவுட்டோரில் எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக மைக் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா போயோ மைக். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்குறப்ப அரௌண்ட் 1000 அந்த ரேஞ்சில் இருக்கும். இப்போ வந்து 900 800 ரேஞ்செலாம் ஆஃபரில் வந்துட்டுருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு மைக் தான். இது வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் நம்ம வந்துட்டு கேமரா கூட இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இல்லை நம்ம கம்மியான ரேட்டில் நம்ம வாங்கணும்னு நினச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 200 rupees வரும். 100லேயே 150லேயே லேவியார் மைக்ஸ்லாம் கிடைக்குது. ஸோ அதில் எது பெஸ்ட்டு மைக்கு அப்படின்னு ஃப்ளிப்கார்ட் அமேசான் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கஸ்டமர் ரிவ்யூ எது நிறைய அது இருக்கோ அந்த இதை வந்து நீங்கள் வாங்கி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மவுண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணி கொஞ்சம்
நல்லா நீட்டாக கொடுக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து முக்கியமான ப்ரைமரியான ஒரு கியர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே கண்டிப்பாக இருந்தால் தான் உங்களோட சூப்பரான வீடியோஸ் அப்படிங்கிறத எடுக்க முடியும். சரி, ஓகே, வீடியோ எடுக்கிறத பற்றி பேசியாச்சு. நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸை காட்டாமையும் வீடியோலாம் எடுக்க முடியும். ஸோ அதெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். எப்படி அந்த மாதிரிலாம் நம்ம யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போடுறது அப்படிங்கிற மாதிரி நான் தனியாக மேக் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர். நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல்லேயே எடிட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா மொபைல்லேயே வீடியோ எடுத்துகிட்டு மொபைல்லேயே எடிட் பண்ணுறதுக்கான சில சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. பவர் டைரக்டர் இருக்குது, கை மாஸ்டர் இருக்குது, அடோப் வீடியோ எடிட்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய எடிட்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு நல்ல எடிட்டர் எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதை வந்து கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிங்க. கண்டிப்பாக எடிட் பண்ணுவதன் மூலமாக உங்களோட வீடியோட குவாலிட்டி அப்படிங்கிறது நிறைய இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஒரு சில இடங்களுக்கு போகிறீங்கன்னா அதை கட் பண்ணி மியூசிக் ட்ரான்சிஷன் இதெல்லாம் நிறைய மாற்ற முடியும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் பண்ணுற வீடியோவோட குவாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக தெரியும். ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ஹெவியான காம்படிஷன் அப்படின்னு இருந்துகிட்ருக்கு. அவங்கவுங்க மேக்லாம் போட்டு எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளால் மினிமம் இந்த ஃபோன்லையாவது எடிட் பண்ணி ஆகணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எடிட்டிங் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். உங்களோட சேனலில் வந்து லோகோ போடுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏதாவது வாட்டர் மார்க் போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு ப்ரீமியமாக உங்கள் சேனலை எடுத்து காட்டும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ்க்கு வரலாம். ஸோ இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு நீங்கள் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் மாத்திரமா இருக்கும். தம்ப்நெயில் நீங்கள் எக்ஸ்டர்னலாக எடிட் பண்ணிவிட்டு தம்ப்நெயில் அப்படிங்கிறது மாத்திரமா இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு ஸ்டெப்பாக நான் காட்டுறேன். அதாவது ஒரு யூடியூப் சேனலில் வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறது, சேனலை எப்படி கிரியேட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறது, அதுக்கு எப்படி தம்ப்நெயில் மாற்றுறது, டேக் எப்படி போடுறது, டிஸ்கிரிப்ஷன் எப்படி போடுறது, டைட்டில் எப்படி வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெகுலரான வீடியோஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் அகிலன் லைக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மானிட்டைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் ஆன் பண்ணலாம். அதுக்கு வந்து முதல்ல நீங்கள் AdSense அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். மானிட்டைசேஷன் எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி 365 நாளுக்குள்ளே 4000 வாட்ச் ஹவர்ஸ் ப்ளஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது புதுசாக ஏறி இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே ஏறி இருந்தால் மட்டும்தான் உங்களோட சேனல் வந்து மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண முடியும். அது 1000 தான் உங்களுக்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், மெயில் வந்துடும், நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃபார் மானிட்டைசேஷன் ஆன் யூடியூப் அப்படின்னு வந்துடும். ஸோ அது முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் வீடியோ நீங்கள் இப்போ சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வீடியோ ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு வீடியோ பிரச்சனை இல்லை, ஒரு 50, 60, 70 வீடியோ கூட போடுங்க. எவ்வளோ வீடியோனா போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ எல்லா வீடியோக்கும் சேர்த்து 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம், 2,20,000 வாட்ச் மினிட்ஸ் வரணும். ஸோ இவ்வளோ இந்த லிமிட்டை உங்களோட யூடியூப் சேனல் அப்படிங்கிறத தாண்டிடுச்சுன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸுங்கிறது சாதாரணமாக வந்துடும். ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வாட்ச் மினிட்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் தான் ரொம்பவுமே ரேராக வரும். ஏன்னா என்னோட சேனலில் தான் நடந்தது. ஸோ இந்த வாட்ச் ஹவர்ஸையும் வாட்ச் மினிட்ஸையும் நம்ம எடுத்துட்டோங்கிற பட்சத்தில் நம்ம மானிட்டைசேஷனுக்கு அப்ளிகபிள் ஆகிடுவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு மெயில் வரும், நம்ம வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அவங்களோட வீடியோவில் ஆட் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மானிட்டைசேஷன் நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா யூடியூப் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து சில ரூல்ஸ் அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதாவது நம்ம வந்துட்டு காப்பிரைட் மியூசிக் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, காப்பிரைட் கண்டென்ட்லாம் நம்ம போடக்கூடாது. ஏன்னா நம்ம சேனல்லேருந்து ஏர்னிங்ஸ் அப்படி நம்ம வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான கண்டென்ட் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதையும் எப்படி யூடியூப் சேனலில் காப்பிரைட் டைக்கு காப்பிரைட் எதுவுமே வராமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். கண்டிப்பாக அது நம்ம சேனலில் வரப்போகுது, அதுக்காகவும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆட்சென்ஸை வந்து நம்ம யூடியூபோட லிங்க் பண்ணணும். முதல்ல எப்போ நம்ம சேனல் $100 அடிக்குதோ அப்போ AdSense வழியாக நம்மளோட பேமெண்ட் அப்படிங்கிறது எடுத்துக்க முடியும். அந்த $100 எப்போ அடிக்குதோ அன்ன வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டும். ஸோ ஒரு 1 மந்த்லேயே உங்கள் சேனல் வந்து $100 அடிச்சிச்சுங்கிற பட்சத்தில் அடுத்த மாதத்தோட பாதியில் உங்களுக்கு அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் சிங்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நேராக அது வந்து டெபிட் ஆகிடும். ஸோ இதுதான் ப்ராசஸ். ஒரு சேனல் ஆரம்பித்து இந்த மாதிரி பேமெண்ட் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இதுதான் ஒரு பெரிய ப்ராசஸ். ஒரு போனஸ் டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களா ஒரு யூடியூப் சேனல் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது முக்கியமான ஒரு கீ. நம்ம ஒரு வீடியோ போட ஆரம்பிக்கிறோன்னா உடனே ரீச் அப்படிங்கிறது இருக்காது. 1 இயர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுத்துக்கும், ஒரு வருஷமாவது அது எடுத்துக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ஒரு கீ. கன்சிஸ்டன்சியாக ஒரு வீடியோ போடுங்க. எப்போ இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறீங்கன்னா நாளைக்கு ஒரு வாரத்துக்குள்ளே 2 வீடியோவாவது, மினிமம் 2 வீடியோவாவது ஒரு வாரத்துக்கு போடுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணாதான் உங்கள் சேனல் அப்படிங்கிறது பயங்கரமான ரீச் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கீ. அதே மாதிரி கண்டென்ட்டோட குவாலிட்டிலையும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை கன்சிடர் பண்ணிவிட்டு இதுக்கான ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரீச் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ இதே மாதிரி யூடியூப் சேனல் பற்றி நிறைய வீடியோஸும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், ஜாலியான விளாக்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் மட்டும் இல்லாமல் ஜாலியான ஃபன்னான கண்டென்ட்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது, கண்டிப்பாக வரப்போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.